ஹாய் எல்லாருக்கும் இன்றைக்கி காலை வணக்கம். இது வந்து நம்மளோட மஞ்சள், பசு மஞ்சள் பவுடருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி இருக்க மஞ்சள் வந்து நம்ம ஆர்கானிக்காக தான் நம்ம போட்டுட்ருக்கோம். இது இந்த வருஷத்தோட லாஸ்ட் பேட்ச். இனிமேல் அடுத்த பொங்கல் முடிஞ்சு தான் அடுத்த இது ஹார்வெஸ்ட் எடுப்போம். இந்த மஞ்சள் நம்ம எடுத்துகிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சுருவோம். ஒரு 1 வீக் நல்லா காஞ்சோன்னே இதில் இருக்க ஈரம் எல்லாம் போயிடும். மாய்ஸ்சர் கண்டென்ட் போனதுக்கப்புறம் நம்ம பவுடர் ஆக்கி நம்ம பசுமஞ்சள் பவுடர் யூஸ் பண்ணுறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பசுமஞ்சளோட பெனிஃபிட்ஸ் என்ன, நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். நமக்கு பாடிக்கு நல்ல இம்யூனிட்டி கொடுக்கும். அதுதான் இதில் வந்து நம்ம எந்த அடல்ட்ரேஷனும் கிடையாது, நேச்சுரல் ப்ராசஸ். இதை அப்படியே கிழங்க ஹார்வெஸ்ட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வெயிலில் காய வைக்கிறோம், அவ்வளோதான். இதில் வந்து இந்த மாதிரி பல்ப்ஸ் வரும், இந்த கிழங்கோட அட்டாச்சாக இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அட்டாச்சாக வரும். இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடும். சில கஸ்டமர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, இதை அப்படியே வந்து குளிக்கிற பர்பஸ்க்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்காக இதில் இருக்க இந்த ரூட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துருவோம். க்ளீன் பண்ணிவிட்டு கொடுக்கும்போது அவங்க வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு பச்சையாகவே கேட்டிருக்காங்க, காய வைக்காமல். ஸோ அவங்களுக்காக தனியாக எடுத்துகிட்ருக்கேன். இது காய வச்சு வைக்கிறோம். இதை வந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இதில் வந்து என்னென்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். கிழங்கு நம்ம நேச்சுரலாக இருக்கிறதுனால இதில் இன்ஃபெக்ஷன் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. நம்ம இதெல்லாம் வந்து தூக்கி போட்டுருவோம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம செக்ரிகேட் பண்ணுவோம், பிரிச்சுட்டு இதில் நல்ல கிழங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பூச்சி அடித்ததெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டுடுவோம். இது ஃபுல்லாக நம்மளோட நேச்சுரல் ப்ராசஸ் தான். இதில் வந்து எந்த ஒரு கலப்படமும் இருக்காது. இதை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருங்க. வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால என்னால் வெளியில் உட்காந்து கட் பண்ண முடியல. அதனால் வீட்டுக்குள்ளே உட்காந்து கட் பண்ணிவிட்டு கொண்டு போய் வெயிலில் காய போடுவோன்னு இருக்கேன். ஓகே, பாய்.